ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்ருந்தாங்க. அதுக்கான அப்ளை டேட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதுவும் நம்ம வந்து எந்த கம்ப்யூட்டர் சென்டரும் எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம வந்து மொபைல்லே வீட்டில் இருந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். நான் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஆல்ரெடி ஐடி ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேண்டிடேட் லாகினில் வந்து உங்கள் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நியூ ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் கான்டாக்ட் நம்பரையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயிலையும் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஆகுத ஜிமெயிலும் ஒர்க் ஆகுத மொபைல் நம்பரும் கொடுங்க. ஏன்னா ஓடிபி வந்து தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்க போகுது. அப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து நேமு, நம்ம அப்பாவோட நேமு, அம்மாவோட நேமு, நம்ம டேட் ஆஃப் பர்த் எல்லாம் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் அவங்களாம் மேனுவலாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் தந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து யூஸ் ஆக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்த மாதிரி நம்ம வந்து கேண்டிடேட் லாகினில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ கேண்டிடேட் லாகினை வந்து நம்ம ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருந்த எஸ்எம்எஸ்லேருந்து வந்திருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் அந்த பாஸ்வேர்டையும் போட்டு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 5 ஸ்டெப்பாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்சனல் டீட்டெயிலு. இந்த பர்சனல் டீட்டெயிலில் என்ன இருக்க போகுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட நேமு, அப்பா அம்மாவோட நேமு, அப்புறம் நம்ம டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நம்ம 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே கொடுக்கணும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து கேஸ்ட் என்னென்னு கேட்பாங்க. நம்ம எதுவும் டிசபிலிட்டிஸ் இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அதோட சர்டிஃபிகேட் நம்பரும் நமக்கு வந்து கேட்பாங்க ப்ரூஃப்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம், அதோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஸ்டேட் போர்டில் வந்து படிச்சிருக்கோம், எந்த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம தமிழ்நாடு சர்க்கிளில் சூஸ் பண்ணி எந்த ஸ்டேட் போர்டில் வந்து படித்தோங்கிறத சொல்லிக்கலாம். அதேமாதிரி நம்ம பாசிங் அவுட் இயர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ மார்க் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸாக கொடுக்கணும். ஸோ இதில் இங்கிலீஷ், தமிழ், மேத்தமெட்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. சயின்ஸில் வந்து நமக்கு 2 டைப்பாக கேட்பாங்க. தியரிக்கு இந்த மார்க், ப்ராக்டிக்கல் என்ன மார்க்குன்னு சொல்லி இந்த மாதிரி நம்மளோட வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து இருக்க போகுது அப்ளிகேஷனில் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு சர்க்கிளை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிவிஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்க வேகன்சிஸை பொறுத்து வந்து நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் மொத்தம் ஸோ ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிமிட்டட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் இருக்க போஸ்ட்டுக்கு வந்து உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் ஸ்டெப்புக்கு வந்து வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபோட்டோவோட இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30 கேபிலேருந்து 100 கேபி வரைக்கும் நமக்கு வந்து மேக்ஸிமம் இருந்துக்கலாம் சைஸ் வந்து. அதே மாதிரி இதோட ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 4:5 தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட வந்து ஃபோட்டோ காப்பி. அதேமாதிரி சிக்னேச்சருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவையும் சிக்னேச்சர் காப்பியும் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் தான் நமக்கு வந்து. ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன டைப்புன்னு பேமெண்ட்டுங்கிறத சொல்லியிருந்தேன். பேமெண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் சொல்லியிருக்கு. நமக்கு வந்து 4 டைப்பாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வந்து எதில் பே பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து பே கொடுத்தோம்னா அதில் வந்து நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாம் காமிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் முடிஞ்சப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ரிசிப்ட் வந்துடும். அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுற மெத்தடு. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.